லெபனான் மீது தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல். லெபனானினுடைய தெற்கு பகுதி எல்லைக்கூடாக ஊடுருவி பல இடங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக இன்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது தரைவழி தாக்குதல் நடத்தப்படும், எனவே மக்கள் குறிப்பிட்ட ஒரு 50க்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து வெளியேறணும் என்று சொல்லி அந்த அறிவித்தல் வெளியாகி வரும் 12 மணி நேரத்துக்குள்ளாக இந்த ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் மத்திய கிழக்கில் மற்றும் ஒரு புதிய போர்முனை ஒன்று திறக்கப்படுகிறது. மிகவும் பெரிய, மிகவும் ஆபத்தான ஒரு போர்முனை ஒன்று திறக்கப்படுது. இப்போ ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறது முழுக்க வான்வழி தாக்குதல்கள் தான். ஈவன் இப்போ ஈரானில் நடக்கிறது கூட வான்வழி தாக்குதல்கள் தான். ஆனால் லெபனானில் தரைவழி ஊடுருவைக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு போராக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஏற்கனவே நிறைய நாடுகள், 10க்கும் அதிகமான நாடுகளில் ஒரே வெடிச்சத்தம் கேட்டபடி இப்போ லெபனானில் தரைவழி தாக்குதல்ன்றது இன்னும் இந்த யுத்தம், மத்திய கிழக்கு யுத்தம் இன்னும் நீடிக்கும், இன்னும் பெரிய அளவில் போகும் என்றதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுது. இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், லெபனானினுடைய தெற்கு பகுதியில் ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு செயல்படுது. இந்த ஹெஸ்புல்லா என்ற அமைப்பு ஈரானால் இயக்கப்படுற ஒரு ப்ராக்சி அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மேல தாக்குதலும் நடத்தி இருந்தது. மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபடுறது வழக்கம்தான். இப்போ தரை வழியாக ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல். எனவே அங்க ஒரு மிகப்பெரிய போர்க்களம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் 52 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கினுடைய பல நாடுகளை இலக்கு வைத்து இன்றைக்கு 4வது நாளாகவும் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 4வது நாள். பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாரா இருக்கலாம், குவைத்தா இருக்கலாம், அதிலேயும் சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஒரு கடுமையான தாக்குதல் ஒன்றை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. ஈரானினுடைய 2 ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி பெரும் புகை மண்டலம் எழுந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும், பழிவாங்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அமெரிக்க தூதரகத்தில் இருந்த அனைத்து பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதல் கொஞ்சம் கடுமையான தாக்குதலாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வரும், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இத்தனை நாடுகள் மேலேயும் தொடர்ச்சியாக இப்போ ஈரான் தாக்கிக் கொண்டு வருது தானே. எனவே ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற இந்த ட்ரோன்களை எதிர்கொள்ள முடியாமல், மிசைல்ஸை எதிர்கொள்ள முடியாமல் ஏன் இந்த நாடுகள் கஷ்டப்படுது, ஏன் இந்த நாடுகள் எதிர்கொள்ள முடியாமல் தத்தளிக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். இப்போ கொஞ்சம் முன்னமா ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் மஜீத் அல் அன்சாரி என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற ட்ரோன்கள், மிசைல்ஸ்கள் வாரது எங்களுக்கு நோட்டிபிகேஷன் இல்லை, எங்களுக்கு அது தெரியாம இருக்குது என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். இதன் அர்த்தம் என்னென்று சொன்னா, இந்த நாடுகள் இப்ப தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நாடுகள் இருக்கு தானே, இந்த நாடுகள் தயாராக இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏனென்று சொன்னா சனிக்கிழமை காலமா தாக்குதலை ஆரம்பிக்கணும் என்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதல்ல, அது திடீரென்று நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லியும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. அப்ப அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு முன்கூட்டியே சொல்லாமல் விட்டுட்டுதா, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்காமல் விட்டுட்டுதா என்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குது. ஏனென்று சொன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் கட்டாயம் திருப்பி எல்லா நாடுகளையும் தாக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு எச்சரிக்கையை ஈரான் ஏற்கனவே சொல்லி இருந்தது. எனவே இந்தந்த நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு தான் நீங்க தாக்கி இருக்கணும். அப்ப உங்களுடைய நட்பு நாடுகளுக்கு சொல்லாமல் திடீரென்று நீங்கள் தாக்கிட்டீங்களா என்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குது. அதனாலதான் இந்த நாடுகள் ஈரானினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. எனவே கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்ன இந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் காரணமாக இதுவரைக்கும் 800க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானில் இருந்து செயல்படுகின்ற செம்பறை சங்கம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த 800 வரையான பொதுமக்கள் 176 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட பாடசாலைகள் இலக்காகி இருந்தன, மருத்துவமனைகள் இலக்காகி இருந்தன, மற்றும் பொதுமக்களுடைய இடங்கள் கூட இலக்காகி இருந்தன. இப்படியாக 176 சிறுவர்கள் உட்பட 800க்கும் அதிகமான அப்பாவி ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய செம்பறை சங்கம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா உயிரிழந்த ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதுல பல லட்சக்கணக்கான ஈரானியர்கள் கலந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்கள்ல அவருடைய திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் நடக்குது. நிறைய இடங்கள்ல அவருடைய நினைவுகளை தாங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பதை
என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் இவ்வளவு வான் தாக்குதல்கள், இவ்வளவு அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் லட்சக்கணக்கான ஈரானியர்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. சைப்ரஸுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு பிரான்ஸ் தீர்மானித்திருப்பதாக பிரான்சில் இருந்து வெளிவருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக ஆன்டி மிசைல்ஸ் எனப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதங்களும் அதே போல ஆன்டி ட்ரோன்ஸ் எனப்படுகின்ற ட்ரோன்களை எதிர்கொள்கின்ற ஆயுதங்களையும் உடனடியாக சைப்ரஸுக்கு அனுப்புவதற்கு பிரான்ஸ் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சைப்ரஸில் பிரித்தானியாவினுடைய மிகப்பெரிய விமான படைத்தளம் ஒன்று இருக்குது. அதில் 4000 பிரிட்டிஷ் வீரர்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 4000 பிரிட்டிஷ் வீரர்கள் மட்டுமல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தினரும் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த குடும்பங்கள் அனைவரும் தற்பொழுது அந்த படை முகாம்களில் இருந்து தூர விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், வேறு இடங்களுக்கு இடம் மாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிரான்ஸ் தன்னுடைய ஆயுத வளங்களை சைப்ரஸுக்கு அனுப்புவதற்கு தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானில் இருந்து கட்டார் நோக்கி வந்த 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நேற்று மாலை செய்திகள் வெளியாகி இருந்தன. அதனை கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார். 2 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக. இருந்த போதிலும் கூட அந்த விமானத்தில் வந்த விமானிகளினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி தெரியாமல் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். தாங்கள் தொடர்ச்சியாக அந்த விமானிகளை தேடி வருவதாக. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகக்குள்ள அந்த விமானிகள் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வீசப்படுவார்கள். அதாவது ஓட்டோ எஜெக்ட் என்று சொல்லுவோம். அப்படி வானத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். அதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த பரசூட் வேலை செய்து பரசூட் மூலம் தரையிறங்குவார்கள். ஆனால் இந்த 2 விமானங்களிலும் வந்த விமானிகளினுடைய நிலைமை என்னென்று தெரியல. அவர்கள் கட்டாரிய மண்ணில் எங்கேயாவது தரையிறங்கினார்களா, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக தாங்கள் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்பதாக கட்டாரிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்குள் பல்வேறு தாக்குதல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு அமெரிக்க அரசாங்கத்தை எச்சரிக்கை செய்திருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் சனிக்கிழமை கொல்லப்பட்டிருந்தவர். எனவே அவருடைய கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஈரானால் நடத்தப்படுகின்ற பல்வேறு முன்னணி அமைப்புகள் அமெரிக்காவுக்குள் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக இப்பொழுது புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சகல நகரங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், எந்த இடத்துல தாக்குதல் நடக்கும், எப்படியான தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி கணிக்கவே முடியாது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த யுத்தம் மத்திய கிழக்கில் தானே நடக்குது, இதில் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி போட்டு யாருமே தெரிய முடியாது. அது அமெரிக்காலேயும் அந்த ஆபத்து இருக்குது, ஏனைய நாடுகளுக்கும் அந்த ஒரு ஆபத்து இருக்குது. எனவே எந்த நேரத்திலும் எப்படியான ஒரு சம்பவமும் நடக்கலாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள முக்கியமான செய்தி ஒன்று, பிரான்ஸ் தன்னுடைய ஆயுதங்களை சைப்ரஸ் நோக்கி அனுப்புவதற்கு தீர்மானித்திருப்பது போலவே இப்பொழுது பிரித்தானியாவும் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான போர்க்கப்பலாகிய HMS டங்கன் கப்பலை இப்பொழுது சைப்ரஸ் நோக்கி அனுப்பி வைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக சற்று முன்னர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த HMS டங்கன் எனப்படுகின்ற போர்க்கப்பல் பல்வேறு நவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட ஒரு நவீன போர்க்கப்பலாகும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விமான எதிர்ப்பு பீரங்கிகள், அதே போல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய பொறிமுறைகள், ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய பொறிமுறைகள் என்று சொல்லி அதிநவீன ஆயுதங்களை தரித்த பிரித்தானியாவினுடைய ரோயல் நேவியிடம் இருக்கக்கூடிய ஒரு அதிநவீன போர்க்கப்பல் தான் இந்த HMS டங்கன் என்பது. அதனை தற்பொழுது சைப்ரஸ் நோக்கி அனுப்புவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தங்களுடைய ஆயுத வளங்களை இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதற்கு தீர்மானித்திருப்பது இந்த போர் இன்னும் விரிவடைந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாடுகளும் அந்த யுத்தத்தில் ஈடுபடும் போது போர்க்களம் மேலும் விரிவடைந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுத்த களத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இதுவரையான தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்த்தோம். மேலும் பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.